ஆதி அண்ணா எங்க? ஆதி எங்கங்க? ஆதி அண்ணா எங்க? ஆதி எங்கப்பா? ஆதி எங்கப்பா? आदि कहाँ है? ஆதி எங்கப்பா? आदि अन्न एंगेंगे? आदि एंगप्पा? Where is आदि? ஆதி அண்ணா எங்க? ஆதி என்ன எங்க? आदि अन्न एंगेंगे? Where is ஆதி? ஆதி அண்ணா எங்க? இன்னைக்கு ஆதியோட பிறந்த நாள் இல்ல, அப்பனா தலை அங்கதான் இருக்கும். அப்பனே புள்ளியாரப்பா, இன்னையோட எனக்கு 25 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் கேட்டது எல்லாமே நீ கொடுத்துருக்கேன். இந்த தடவையும் போன தடவை கேட்டதே தான் கேட்குறேன். நான் ஆசைப்படுற பொண்ணுங்க எல்லாமே எனக்கு மடியணும் மடியணும் மடியணும். அதுக்காக 108 தேங்காய் உடைக்கிறேன். அதுக்கு அட்வான்ஸாக ஒரு தேங்காய். ஓகே மணி, அடுத்து எனக்கு என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குது? ஒரு நிமிஷம். 8லேருந்து 8:30 கோவில். ஓகே. 8லேருந்து 9 ஸ்கூல் ஃபிகரை சைட் அடிக்கிறீங்க. அடுத்து 9லேருந்து 10 நீங்கள் சாப்பிட்றீங்க, ட்ரெஸ் மாற்றுறீங்க. 10லேருந்து 10:30 புது ஃபிகர் ரீட்டாவை காஃபி டேல மீட் பண்ணுறீங்க. 10லேருந்து 11 உங்கள் ஆள் பிரியாவோட ஒரு மீட்டிங். 11லேருந்து 5 ஊர் சுற்றுறோம், வசூல் பண்ணுறோம். அண்ட் நைட் ஒயின் ஷாப்பில் பூஜை. லெட்ஸ் கோ. பொண்ணுங்களை சைட்டடிக்க ஓடி வந்து காலேஜ் முன்னின்னு தவம் இருப்போம். குவார்டர் வாங்கி வந்து நண்பனோட ஜோடி சேர்த்து ராவா 2 பெக்கு ஊத்தி குடிப்போம். காலேஜ் போனதும் இல்ல, புக்ஸ தொட்டதும் இல்ல, ஆனா டிகிரி மட்டும் வாங்கி விட்டோமே. டாடா பில்லா இல்ல, பில் கேட்ஸ் சொந்தமும் இல்ல, ஆனா ஊர்ல நாங்க கெத்தாதில்லோமே. ஜனவரி மாசம் சபரிமலை வந்த பின்ன பரங்கிமலை ஜோதியில ஒன்னா சேருவோம். நாட்டுக்கு தேவை ஜன்ல பால், எங்க தேவத அமலா பால், ரெண்டும் இங்க கனவா போகுமோ. தன்னந்தனியா பொண்ணிருந்தா செல்போன் பேசி அவனின் நம்பர் கேட்டு பிராக்கெட் போடுவோம். மெஸ்ஸி பீச் போனாக்கா மொக்க பிகர பார்த்தாக்கா கும்பல் கூடி டாங்கிலி பண்ணுவோம். பத்து 30க்கு பிரியா வந்துடுவான். அதுக்குள்ளே ரீட்டை வந்து இடத்த விட்டு காலி பண்ணிடணும். சப்போஸ் இதை பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒரு சிக்னல் மட்டும் கொடு, மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஹாய், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? ஹே, எனக்கு எதுவும் வேணாம், நான் ஒன்று பார்க்க தான் வந்தேன். நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, லெட் மீ டெல். காஃபி ஆர்டர் பண்ணி 50 ரூபாயில் மேட்ரம் பிடிச்சலன்னு பார்த்தா ஒன் பாஸ்தா. வாட் யூ வாண்ட்? சேம் டியூ பாஸ்தா. ஓ, ஓகே, மேக் இட் 2. ஓகே, ஃபைன். ஓகே, டெல் மீ ஆதி, வாட்ஸ் யுவர் ஃபாதர்? மை ஃபாதர் மை அப்பாங்க. யூ நாட்டி. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். இது கூட தெரியாதா? ஐ மீன் ப்ரொஃபஷன். எங்க இது கூட தெரியாதா? ஐம் ஜஸ்ட் கிட்டிங்க. எங்கள் அப்பா வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் அண்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஆதித்யா பிர்லா குரூப். வாவ், இஸ் இட்? யா, பிர்லா குரூப்பில் ஆதித்யான்ற என் பேரை சேர்த்ததுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி எங்கேயோ போச்சு. ஆனால் எப்படி இவ்வளோ சிம்பிளிசிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆமாங்க, ஆதித்யா பிர்லா குரூப்ஸ்க்கு முக்கிய வளர்ச்சி காரணமே எங்கள் அப்பா தான். ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காமல் இருக்கோம். நைஸ்.
சி இஸ் ரீட்டா, மணிஷ் சிஸ்டர், அண்ட் சி இஸ் பிரியா, மை கிளாஸ்மேட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Oh, hi. ரீட்டாவை சேஃபாக ட்ராப் பண்ணிட்டு வந்துடு. போகும்போது என்னை பற்றி நல்லா விட்டா போட்டு. ஓகே ரீட்டா, Yeah. நீங்கள் கிளம்புங்க. Okay, bye-bye. Catch you later. See you. Happy birthday, Adi. தேங்க்யூ. I just came here to see you. And here's my gift. ஓ, என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? இப்போ ஓப்பன் பண்ணாத, அப்புறமா ஓப்பன் பண்ணி பாரு. Especially for you. ஓகே. And tonight I'm leaving to Bangalore. Will miss you a lot. Me too miss you. Okay, Adi. I'm leaving. Bye. Bye. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நான் அக்காவாக ஏற்றுக்கிறேன், உன்னை தவிர. இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? காஸ் ஐ மேன் லவ் வித் யூ. ஹோ காட் ப்ளீஸ். ஹலோ, நீ அழகாக இருக்கன்னு நினைக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு. மிஸ்டர் சுவாமி, உங்களுக்கு சினிமா டைலாக் தவிர வேற எதுவுமே தெரியாதா? ப்ளீஸ் வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க. ஆஹா, இதுவும் வேண்டாம், இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. அடடா சுப்பிரமணியபுரம், வேண்டாப்பா, போட்டு தள்ளிடுவாங்க. ஹலோ, என்னடா? மச்சான், உன் ஆளோட நம்பர் கிடைச்சிச்சுடா. டேய் சூப்பர்ரா சூப்பர்ரா, தேங்க்ஸ்ரா மச்சான், உடனே நம்பர் அனுப்பு. ச்சே, இந்த கரண்ட் வேற சொதப்புது. டபுள் 9 520 501 52. எவ்வளோ? 200. ஹலோ மச்சான், டாப்அப் ஆயிடுச்சா? டேய் ஆகலையடா, இப்போதான்டா என் கண் முன்னாடி பண்ணாரு. நான் டாப்அப் ஆகலன்னு சொல்கிறான். இப்போதான் கண் முன்னாடி பண்ணப்பா, ஆயிடுச்சுப்பா. 9952050151 இந்த நம்பருக்கு தானடா பண்ண. மச்சான், நம்பர் மாறி போச்சுடா. ஏய், யாரா எனக்கு டாப்அப் பண்ணது? தெரியலையாண்ணா. தெரியலையாண்ணா. மாவன எவ்வளோ தேரம் தான் எனக்கே டாப்அப் பண்ணுவாங்க. அவன் மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் குடும்பத்தையே கண்டம் பண்ணா கண்டம். அவனை அவன் வம்சத்தை அழிக்கணும்ண்ணா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? இப்போ உங்களுக்கு டாப்அப் ஆச்சு இல்லைண்ணா? ஆமாம், யாரா நீ? என் பேர் அரவிந்த் சாமிண்ணா. காதல்
ரோஜாவே சாரிண்ணா, என் நம்பருக்கு பண்ணுறதுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு உங்கள் நம்பருக்கு பண்ணிட்டான். ஏ ப்ளீஸ்ண்ணா, என் நம்பருக்கு டாப்அப் பண்ணி விடுங்கண்ணா. டாப் பண்ணதே பெரிய தப்பு. இல்லை நான் உனக்கு திரும்ப டாப் பண்ணி வேணுமா அவனே? நீ மட்டும் என் கையில் கிடச்ச. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா, நானே ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேண்ணா. அவகிட்ட பேசதானா டாப்அப் பண்ணேன். என்னது லவ் பண்ணுறியா? உண்மையான கதையெல்லாம் சொல்லு, உயிரே கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாண்ணா, டாப்அப் மட்டும் பண்ணி விடுங்கண்ணா. டேய் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்றான்டா. உனக்கு எந்த பிரச்சனாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எப்படின்னா நான் உங்களை நம்புறது? டேய் என்னை பற்றி எடுத்து சொல்கிறா. ஏய் அண்ணா யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். தனக்கு சரின்னு பட்டா தப்பா இருந்தாலும் கரெக்டாக செய்வார். டேய் இப்போ தெரியுதா என்னை பற்றி? இனி லவ் சேர்த்து வைக்கிறது ஏன் போறப்படா. அண்ணா, புஜ்ஜி குட்டிக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளையே பண்ண மாட்டானா. இப்போ என்ன பண்ணுற? டிவியை ஆன் பண்ணு. எதுக்குண்ணா? ஆன் பண்ணி சன் மியூசிக் போடுறா. போட்டனா? அதில் என்ன சாங் ஓடுது? மன்னிப்பாயா சாங் ஓடிட்டு இருக்குண்ணா. மன்னிப்பாயாவா? இப்போ என்ன பண்ணுற? அவளுக்கு சி சன் மியூசிக்னு மெசேஜ் அனுப்பு. எதுக்குண்ணா? அனுப்புடா. வைன்னு வந்திருக்குண்ணா. இப்போ யுவர் ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பு. இது அவளோட ஃபேவரட் சாங்னு உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? டேய் தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி பொண்களுக்கு இதுதானே ஃபேவரட் சாங்கு. ஹேய் என்ன வேணும் உனக்கு? உன்னதான் கேக்குறல, சொல்லு, சொல்லிட்டு போ. ஹலோ சொல்கிறா. அண்ணா, புஜ்ஜி குட்டி ஃபோனில் மட்டும் ஒழுங்காக பேசுகிறாண்ணா. நேரில் போனால் சிரிக்கவே மாட்டேங்கிறாண்ணா. முறைச்சிக்கிட்டே இருக்கா. டேய் இப்போ என்ன உனக்கு? அவனை பார்த்து சிரிக்கணும் அவ்வளோதானே? ஆமாண்ணா. உன் மெயில் எடுத்து சொல்லு. arvindSwamy@gmail.com. மச்சான் arvindSwamy@gmail.com ஒரு மெயில் தட்டி விட்றா. ஓகே. டேய் இப்போ உனக்கு ஒரு மெயில் வந்திருக்காடா. ஆமாண்ணா, ஒரு வீடியோ சாங் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுற? அந்த வீடியோவில் கவுண்டர் பண்ணி ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாரு. அந்த ஸ்டெப்பை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உன் ஆள் முன்னாடி போட்டு காட்டு. அவள் சிரிக்கிறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. ஓகேண்ணா. என்ன பண்ற? Stop it! ஏய் சொல்டா. அண்ணா, புஜ்ஜி குட்டி என்னை பார்த்து சிரிச்சிட்டானா? சிரிச்சிட்டாளா? அப்பனா கூடிய சீக்கிரம் உஷார் ஆயிடுவான்னு அர்த்தம். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். நீ என்ன பண்ணுற? அண்ணனோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5000 ரூபா பாஸ் பண்ணுறேன். இது உடனே போடுறேண்ணா. Watch make it break it down, the music will just ooze. హలో హే 12 ఎట్టులా மகள் கிட்டா மெகா மார்ட்டா ஜிதேன்
HAB டிச். இச் பே டிச்சா? குகாம்சி. குக்காம்சியா? என்னப்பா சொல்ற? டெக்யூ ஏரோ. என்னங்க நீங்க சொல்ற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நியூ தியாமோ. எவன்டி ஏனோவா? ஒண்ணுமே புரியல. ஏதாவது தெலுங்குக்கு பேசுறீங்களா? ஹீட்டே. இட்டேவா? ஜி ஐஸ்கா டிக். செக்கிஸ்கரி டிக்கா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. ஓவான் சி. ஓ. என்னங்க நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலங்க. டேய் 10 லாங்குவேஜ்ல ஐ லவ் யூ சொன்னேன்டா. என்னது? 10 லாங்குவேஜ்ல ஐ லவ் யூ சொன்னியா? மகனே ஹலோ சொல்றா. தல உங்கள் கோயில் கட்ட போறேன் தல, கோயில் கட்ட போறேன். கோவிலா? எதுக்குடா? நீங்க கொடுத்த ஐடியால என் லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உஷார் ஆயிட்டாளா? சரி ஓகே, அண்ணனுக்கு கோவிலாம் கட்ட தேவையில்ல. அண்ணா அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. ஆதி எழுந்துடுறா. நம்ம வீட்டில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் நீ தானே இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும். நீ ஏன் தூங்கிட்டு இருந்தா எப்படிரா? அண்ணே உளுத்தம்பருப்பு 2 கிலோ, பருப்பு 2 கிலோ, தோரம்பருப்பு வேற, உப்பு 1, கோல்டு வின்னரு 2 பாக்கெட்டு, கோல்டு வின்னர், கடுகு 50 கிராமு, கடுகு வேற. டேய் என்ன மச்சான் பார்க்கவே முடியல. வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மா கடைக்கு போயிருக்கேன்னாங்க. வேலைலாம் செய்கிற திருந்திட்ட போல இருக்க. வீட்டில் மொதல் ஃபங்க்ஷனு, நான் பண்ண வேறு யார் பண்ண போகிறா? அதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். பிரியா என்னடா ஆச்சு? டே அது விட்றா. டேய் என்னடா? டேய் என்னடா? பிரியா கால் பண்ணுறா. டேய் போய் பேசுறா. ஹலோ, எவ்வளோ நாள் ஆச்சு? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நானும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஈவினிங் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே பாய். கடுகு 1 எடுத்து விடு. வார்த்தை ஹலோ அண்ணா நீங்க தானே ஹெல்ப் பண்ணும். புஜ்ஜு குட்டி வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்றாங்கண்ணா. இப்போ நான் அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான் இருக்கேண்ணா. அதுக்கும் நீங்க தானே ஐடியா சொல்லணும். என்னடா லவ் பண்ணியா போனியா இல்லாம கல்யாணம் எல்லாம் தேவையா? ப்ளீஸ்ண்ணா, அவ இல்லைன்னா நான் செத்துருவேண்ணா. என்னடா செத்துருவோம் காமெடி பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ்ண்ணா. சரி ஓகே, பேப்பர் பேன் எடுத்து நோட் பண்ணிக்கோ, ஐடியா தரேன்.
அண்ணே பொண்ணு தூக்கிட்டேனே, பொண்ணு தூக்கிட்டேன். உடனே கிளம்பி காட்டு மாரியம்மன் கோயிலுக்கு வாங்க. டேய் முடிவுக்கு ஃபோன் பண்ணுறான். டேய் முட்டி முருகல்லடா, முட்டிக்கிற முருக. ஷட். டேய் வண்டி எடுங்கடா. தல வாங்க தல, வாங்க தல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து தாலி எடுத்து கொடுங்க தல. ஹலோ சொல்லுங்கம்மா. என்னம்மா சொல்கிறீங்க? டேய் என்னடா ஆச்சு? இவன் வேற. ஹலோ அண்ணே பொண்ணு தூக்கிட்டேனே, பொண்ணு தூக்கிட்டேன். பொண்ணு பேர் என்ன சொன்ன? புஜ்ஜுக்குட்டிண்ணே, புஜ்ஜுக்குட்டி. உண்மையான பேர் என்னடா? திவ்யாண்ணா. என் தங்கச்சி உசாரப்பட நானும் மாமாவில் பார்த்துட்டேன்டா. திவ்யாங்கடா? இங்கே தான் தண்ணி குடிக்க போயிருக்கா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்கண்ணா. கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விட்டு போகிறேன். இதுதான் நீ அவளை பார்க்குற கடைசி நிமிஷமாக இருக்கணும். வாடி. திவ்யா திவ்யா. ஹேய். விழியின் வழியே கடந்து செல்கிறாய், விரலை தீண்டும் காற்றையாகிறாய். உடலில் இருக்கும் பொறுப்பை போலவே உன்னை ஏற்கிறேன். உன் வாசல் வழியோடு எந்தன் பார்வை தேடலாச்சு. இனி நான் பேச புதிதாக கதைகள் இங்கே மாயமாச்சு. தனியாக இருந்தேன் நான், துணையாக வந்தாய் அன்பே. கிழக்காக இருந்தேன் ஆனால் வெளிச்சம் இல்லை இங்கே. கனவாக நீ வந்தால் கண்மூடி கிடப்பேன் அன்பே. பிரியாத வரங்கள் கேட்டால் தருவாய் எனக்கு இன்றே. உறவை இழந்தேன், உயிரும் பிரிந்ததே. விழியும் வரையில் விழியில் ஈரமே. மனதை தொலைத்தேன், மௌனமாகிறேன், உள்ளம் நோகுதே. பருவம் என்னும் கடலில் என்னை அடகு வைத்து சென்றாயே. இதயம் என்னை வெறுப்பது போலே தினமும் என்னுள் தோன்றிடுதே. நிலவு தூங்கும் நேரத்தில் கூட இமைகள் மூட மறுத்தேனே.
கண்ணை மயக்கும் காட்சி போலே இடையில் நீயும் நின்றாய். ஒரு பார்வை பூத்ததால் வலிகள் நெஞ்சில் ஏதும் சொல்லாமல் நிலவியது. இதில் என்ன மாயமோ தெரியவும் இல்லை, என்னை தொட்டுதான் கேட்கிறதே. ஓஹோ என் காதலி, உன்னை கண்கள் சிமிட்டாமல் பார்த்திடுவேன். வேதனை இனி வேண்டுமோ, உன் போற பார்வையில் பிழைத்திடுவேன். வெண்ணிலா போலவே தேகிறேன் கல்வனே. வேண்டாண்ணே. சாவுடா அண்ணே. நான் உருவாக்கின ரோபோவை நானே டிஸ்மேண்டில் பண்ண விரும்பல. அழகின் அழகே நீயும் யாரடி, இதயம் சிதறி உழைந்ததேனடி, உலகம் மறந்து போவதேனடி, இருவிழி பார்வையில் ஒரு நொடி மயக்கம். இளமை இதயம் ஒன்று சேர்ந்ததா, இருளை விரட்டும் வெளிச்சம் வந்ததா, உலகம் முழுதும் பேசும் பாஷைதான் காதல் சொல்கிறேன். அண்ணே மச்சான், லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, கல்யாணமும் பண்ணி வச்சிங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஒரே சண்டையாகவே இருக்கு. ஐடியா தானே. ஹாட்டா பீரா